உம்மாலாகும். அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும். கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே இன்னும் அதிகமாய் பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் ஒன்று நாளாகமம் 29வது அதிகாரம் அதன் 12வது வசனம். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று அங்கே தாவீது சொல்லுவதை நாம் காண முடிகிறது. தன்னுடைய வாழ்வோடு கூட இணைந்த அந்த வாழ்வின் பகுதிகளை நினைத்து கர்த்தர் இப்பொழுது அவனை தேவனுக்கென்று புரோச்சனப்படுகிற, தேவ நாமத்திற்கு மகிமையாக புரோச்சனப்படுகிற ஒரு பாத்திரமாக மாற்றியிருப்பதை, தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்றுகிற ஒரு விலையேறப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனாக மாற்றியிருப்பதை நினைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவதை காண முடிகிறது. அவன் சொல்லுகிற காரியம், என்னுடைய வாழ்வு அந்த ஒரு இக்கட்டான அல்லது கீழ்த்தரமான ஒன்றுமில்லாத மனிதனால் மறக்கப்பட்டிருக்கிற ஒரு வாழ்வாக இருந்தது. ஆனால் என்னையே அந்த இடத்திலிருந்து தேவன் என்னை நடத்தி ஆசீர்வதித்து உயர்த்தி இந்த ராஜ மேன்மையை கொடுத்து என்னை அதிகாரியாக உயர்ந்த ஸ்தானத்தில் என்னை வைத்த அந்த தகப்பன் எனக்கு இதை செய்திருப்பார் என்றால் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். இந்த மேன்மைக்குரிய காரியத்தையும் அவர் அங்கே அதற்கு முன்னுள்ள வசனங்களை சொல்லுவதை நாம் காண முடிகிறது. ஆண்டவருடைய சமூகத்தை குறித்ததான, ஆண்டவருடைய ஆலயத்தை குறித்ததான வாஞ்சை அவனுக்கு ஏராளமாய் உண்டாயிருந்தது என்று அதனுடைய 3வது வசனத்தில் வாசிக்கிறோம். நான் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் வைத்த வாஞ்சையின் நிமித்தம் அப்படி என்று சொல்லுவார். இன்றைக்கு தேவ சமூகத்திலே நாம் இருக்கிறோம். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த நிலைகளிலிருந்தும் நம்மை தேவன் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவரால் கூடும். ஆனால் அந்த இக்கட்டான ஒன்றுமில்லாத அல்லது கைவிடப்பட்ட ஒதுக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலே தேவனையும் தேவனுடைய சமூகத்தையும் யார் பிரியாமல் விட்டு விலகாமல் இருக்கிறார்களோ அவர்களை மேன்மைப்படுத்த, அவர்களை பலப்படுத்த கர்த்தருடைய நாமத்தினாலே அவர் கிரியை செய்கிற தேவனாய் வெளிப்படுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலத்தை கவனிக்கும் பொழுது தாழ்மை, தேவனை அறிந்தவர்கள் கூட தங்களுக்கு தாழ்மையான அல்லது தங்களுடைய வாழ்விலே நெருக்கமான சூழ்நிலைகள் வரும் பொழுது தங்கள் தேவனுடைய சமூகத்தை விட்டும் தேவாலயத்தை விட்டும் உலக பரிகாரங்களையும் மனித ஒத்தாசைகளையும் தேடி அலைகிறதை காண முடிகிறது. அவர்களை மேன்மைப்படுத்த கர்த்தரால் முடியாது. ஸ்தோத்திரமானால் தேவாலயத்தை வாஞ்சை, தேவாலயத்தின் மேல் வாஞ்சை சொல்லுகிறேன். ஆலயத்தின் வாஞ்சை நிமித்தம் நான் எத்தனான பொன் வெள்ளிகளை சவதரித்து வைத்தேன் என்று சொல்லுகிறார். என் ஆண்டவரை நான் சேவிக்கிறேன், ஆண்டவரை ஆராதிக்கிறேன், அவரை நான் மகிமைப்படுத்துகிற. அதோடு அல்ல, ஆண்டவருடைய ஆலயம் நன்றாய் இருக்க வேண்டும், ஆண்டவருடைய சமூகம் நன்றாய் இருக்க வேண்டும், அது மகிமையாய் இருக்க வேண்டும் என்று ஆலயத்தை ஆராதிப்பதோடு நிறுத்தி கொள்ளவில்லை. அதற்கு மேலும் ஆலயத்தினுடைய மேன்மையை வாஞ்சித்தான். ஆலயம் நன்றாய் இருக்க வேண்டும் என்று விரும்பினான். ஆனபடினாலே கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தி வைத்தார். இந்த நாட்களிலும் எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த அவரால் ஆகும். ஆனால் இந்த தாவீதை போல தேவாலயத்தை விட்டு பிரியாதிருக்கிற ஒரு வாழ்வை உறுதிப்படுத்தி கொண்டு தேவாலயத்தின் தேவைகளில், தேவாலயத்தின் வளர்ச்சியில், தேவாலயத்தினுடைய மகிமையில் நாமும் பங்களிக்கிறவர்களாய் இருப்போம் என்றால் நம்மையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த கர்த்தரால் ஆகும். கர்த்தர் அப்படியே நமக்கும் செய்வாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம். தாவீது ஒன்றுமில்லாமையிலும் புறக்கணிக்கப்பட்டும் ஆண்டவரே தள்ளப்பட்டும் இருந்த அவனை தூக்கி கொண்டு வந்து கர்த்தாவே இஸ்ரவேலின் மேல் அதிகாரியாகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தி சகல ஐஸ்வர்யத்தை நன்மைகளையும் கொடுத்து
ஆண்டவர் மகிமைப்படுத்தினீர். அவன் திரும்ப அதை எடுத்து சொல்லுகிறார், எந்த மனுஷனை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று சொல்லுகிறான். ஆமாண்டவரே, தான் அனுபவித்த அந்த வெற்றியின் ரகசியத்தையும் சொல்லுகிறார். தேவ ஆலயத்தை விட்டு பிரியாதிருந்த தேவனுடைய ஆலயத்தின் வளர்ச்சியை, விருத்தியை, மகிமையை வாஞ்சித்து அதற்காக செலவு பண்ணின அந்த பக்தியின் நிமித்தம் ஆண்டவருடைய கரம் அவனை உயர்த்தி வைத்தது என்று சாட்சியிடுகிறார். ஆமாண்டவரே, நாங்களும் தேவனுடைய ஆலயத்தில் ஆராதனைக்கு மட்டுமல்ல, தேவ ஆலயத்தின் வளர்ச்சி, தேவ சமூகத்தினுடைய விருத்தி, தேவ சமூகத்தினுடைய தேவைகள் பூர்த்தி ஆவதற்குரிய எங்களுடைய பங்களிப்பு எல்லாவற்றையும் கொடுத்து தேவ ராஜ்யத்திற்கு மகிமையாய் இருக்கும் பொழுது எங்களையும் மேன்மைப்படுத்தி, எங்களையும் பலப்படுத்தி, தேவ பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களோடு எங்களை நடத்திவிடுவதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீரே மகிமைப்பட்டு ஆண்டவரை எங்களை பலப்படுத்தி ஆண்டவருடைய இரக்கங்களால் தொடர்ந்து எங்களை மூடிக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.